இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக ஆர்ட் அண்ட் டிசைனை வச்சு மட்டும் ஃபஸ்ட்டு பேஸ் டிசைன் எப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ரெட் பென் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஆர்டின் ஷேப்பில் கேவ் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது கீழே இன்னொரு விதமான ஆர்டின் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதுவும் கேவ் லைன்ஸ் மாதிரி வளைச்சி விட்டுட்டு இடையில சர்க்கிளுக்கு மட்டும் கலர் பண்ணாமல் சுற்றியும் நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இப்போது கேவ் லைன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இலைகள் மாதிரி வெறும் ஆர்டின் மட்டுமே வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் தெரிலனா நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இதை ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆர்டினுக்கு மேலே 8 மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுட்டு அதுக்குள்ளே ஆர்டின் போட்டு மேலே கேவ் லைன்ஸ் போட்டு அதுவும் ஆர்டின் மாதிரி நம்ம ஷேப்பில் இழுத்து விட்டுக்கிறோம். இப்போது பக்கத்தால் ஒரு சின்ன ஆர்டின் போட்டுட்டு கீழே இருக்க அந்த ஆர்டின் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவுட்லைன் மட்டும் நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். மேலே இருக்க ஆர்டினுக்கு அந்த எஸ் ஷேப்ஸ்குள்ளே இருக்கிறத நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இதுக்காக நம்ம ரெட் ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ஸ்கெட்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கீழேயும் ஆர்டின் வர மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே ரேண்டமான ஒரு லைன்ஸ் ஆர்டின் ஷேப்லேயே நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆர்டின் ஷேப்பில் நம்ம இழுத்து விட்டுக்கிட்டு அதோட முனைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக லைன்ஸ் மாதிரி இழுத்து விடும்போது இந்த ஆர்டின் ஷேப் நல்லா டிசைனாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஆர்டின் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஆர்டின்லேருந்து மேலே கேவ் லைன்ஸ் அந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இலைகள் மாதிரி அந்த நெருப்பு மாதிரி நம்ம மேலே இழுத்துடுவோம் பார்த்தீங்களா, இதுக்கும் நம்ம கேவ் லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிசைனை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போது அந்த ஆர்டினை கலர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைட்டாக ஒயிட் விட்டு நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அந்த மேலே வந்திருக்க அந்த ரக்க மாதிரி கேவ் லைன்ஸ்க்காக ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம பார்டருக்காக வளைஞ்சு போகிற ஒரு எஸ் ஷேப்ஸில் கேவ் லைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதை நம்ம அவுட்லைன் மட்டும் டார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சின்ன சின்ன ஆர்டின்ஸ் இருக்க மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். ஆர்டின்ஸ் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைட்டாக கேப் விட்டு அந்த சைடு இந்த சைடு வர மாதிரி அந்த கொடிகள் பறந்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஆர்டின் ஷேப்பில் அந்த சைடு இந்த சைடு பண்ணி நம்ம பார்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த டிசைனில் எக்ஸ்ட்ரா இருக்க பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டுக்கிறோம். ஃபுல்லாக கோட் போடாமல் 2 கோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அந்த பாக்ஸ் ஷேப் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆர்டின் போட்டுக்கிறோம். இப்போது இதை கலர் பண்ணிக்கிறோம். கலர் பண்ணும்போது கேப் வராத மாதிரியும் அவுட்லைன் விட்டு வெளியே வராத மாதிரியும் கலர் பண்ணோன்னா அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஈஸியான டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்காக நம்ம க்ரீன் கலர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் க்ரீன், டார்க் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைனாக போட்டுட்டு ஒரு 4 லைன் நம்ம போட்டிருக்கோம். பெருசு சிறுசுன்னு சொல்லி பெருசு சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வர மாதிரி நம்ம 4 போட்டிருக்கோம். இப்போது மேலேருந்து கீழே போகிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இப்போது சைடில் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் வர மாதிரி அதே மாதிரி நம்ம பெருசுலேருந்து சிறுசு மாதிரி 4 போட்டிருக்கோம். வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். கலர் பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு 2க்கு டார்க் க்ரீனும் அடுத்த 2க்கு நான் லைட் க்ரீனும் கலர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் கீழே 2க்கு டார்க் க்ரீனும் மேலே இருக்கிற 2க்கும் லைட் க்ரீனும் கொடுத்து நான் கலர் பண்ணியிருக்கேன்.
இப்போது இந்த டிசைனுக்கெல்லாம் நம்ம கலர் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்ட்டின் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மேலேயும் நம்ம வந்து ஆர்ட்டின் வந்து நம்ம வரைஞ்சிட்டு, இப்போது கேவ் லைன்ஸ் வந்து சின்ன சின்ன கேவ் லைன்ஸ் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி பார்ற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு, இந்த சைடு ரொம்ப குட்டி குட்டியான ஆர்ட்டின்ஸ் வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து ஆர்ட்டின்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். இப்போது மேல் டிசைனுக்காக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு சின்ன சின்ன ஆர்ட்டின்ஸ் அந்த சைடு இந்த சைடும் வர மாதிரி குட்டி குட்டியான ஆர்ட்டின்ஸ் போட்டு நம்ம கலர் பண்ணிக்கிறோம். நம்ம காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியான ஆர்ட்டின்ஸ் ரைட்டும் லெஃப்ட்டும் இருக்க மாதிரி நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த சிங்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக நிறையா லைன்ஸ் நான் வந்து ஒரு 8 லைன் போட்டிருக்கேன். அந்த மாதிரி கேப் அதிகமாக இல்லாமல் ஒரு லைன்ஸ் வந்து போட்டுட்டு இந்த லாஸ்ட்டு இருக்க 2 லைனையும் அந்த லாஸ்ட்டில் இருக்க 2 லைனையும் நம்ம கலர் பண்ணும்போது இடையில லைனாகவும் 2 பார்ரும் டார்க்காகவும் தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இதோட நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி டிசைனிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிராயிங் வந்து இந்த மாதிரி வரையணும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.